எது பண்ணாலும் நம்பர் 1ல வரணும். அவரோட லட்சியமே அதுதான் ப்ரோ. சின்ன ஹீரோவாக இருந்து நம்பர் 1 ஹீரோ வந்துட்டார் ஆக்சுவலாக. இப்போ முதல்வராக நீங்கள் வேணா பாருங்கள், எழுதி வச்சிங்க, நம்பர் 1ல வருவார் ப்ரோ. இந்தியாக்கே நம்பர் 1ல வருவார். இப்போதுலேருந்து பொது பணியில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். ரசிகர் மன்றத்தில் போய் நேரில் போய் பார்ப்பாரு. இலங்கை தமிழ் மீனவர் போராட்டம்லாம் போய் இறங்கி வந்து உண்ணாவிரதம் இருந்தார் ஆக்சுவலாக. இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியல ஆக்சுவலாக. சிவகாசி பண்ணும்போதெல்லாம் வாங்க ஒரு ரவுண்ட் போகலாம் கார்லாம் என்ன கூட்டிகிட்டு போவார் ஆக்சுவலாக, அவர் கார். பட் அந்த காரை விட்டுட்டு என்னோட பைக் ஒன்று பச்சை கலர் RD 350cc ஒன்று வச்சிருப்பேன் அந்த டைமில். நான் அதை வந்து தலைவா இந்த வண்டி கொடுங்க, ஷூட்டிங் யூஸ் பண்ணிட்டு தரேன். மாணவன் படத்தில் வந்து அந்த படத்தில் என் பைக் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. கோடம்பாக்கத்தில் ஒட்டு போட்டுன்னு ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணோம். அந்த பாட்டுக்கு இன்னொன்று வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணோம். அப்புறம் இந்த பாட்டு வந்து மூணாவதா ஒரு சிம்பிளாக பண்ணுவோம்ல, கோடம்பாக்கம் ஏரியா ஒட்டு கெட்டு வாரியா குட்டாத்தான் என்னோட ஆர்டர் ரெடியா, அப்படி மூணாவதா அந்த டியூன் போட்டுக்கார். அப்படியே யோசனை பண்ணாரு, இது ஓகே அந்த பாட்டு தாங்க. ஏழைங்க பாலைங்க நினைச்சி புட்டா நாளைக்கு நீங்களும் CM. விஜய் சார் வந்து CM ஆயிட்டாப்ல அப்படிங்கிறதுனால இப்போ உங்க மெட்டில் சிவகாசி மெட்டில் உள்ள ஒரு பாட்டிலேயே விஜய் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு பாடல் நீங்க சொல்ல முடியுமா? இப்போ போட முடியுமா? காத்துன்னு இருக்கேன். யார் வரி யார் எழுதுறா? என்ன எழுதுறீங்களா? நான் எழுதுறேன். வாங்க வாங்க அப்படியே எழுதி கொடுங்க ப்ரோ. ஓகே. 5 minutes later. பாடலாமா ப்ரோ? 1 2 3 4. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. உங்கள் சத்யாவில் குளு குளு AC ஆஃபர். இந்தியா கிளிக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் மவுன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஸ்ரீகாந்த் தேவானா தான் இருக்கிறாப்ல. வணக்கம் ப்ரோ. வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். இந்தியா கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ப்ரோ. கலக்கணும் ப்ரோ. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். ஆஹா, பயங்கர ஸ்பிரிட்டா சொல்றது, பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி பயங்கரமா இருக்குது. எப்படின்னு? ஆமா ப்ரோ, நமக்கு பிடிச்சவர் ஒருத்தர் முதல்வர் ஆயிட்டாரு. யாரு? நம்ம விஜய் சார் தான். ஸோ முதல்வர் விஜய் சார். ஸோ அவரை பத்தி பேச போறதுனாலே நம்மளுக்கு எனர்ஜி பயங்கரமா ஏறுது ப்ரோ. ஓகே. ஆமா ப்ரோ. ஸோ இப்போ அண்ணன் கிட்ட நான் முழுக்க வந்து விஜய் சாரை பத்தி தான் கேட்கணும். ஏன்னா வந்து ஆக்டர் விஜய் சார்ல இருந்து CM விஜய் சார் வரைக்கும் அண்ணன் வந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால விஜய் சார் கிட்ட அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்னது? அதுல இருந்து ஆரம்பிப்போம் ப்ரோ. ஆக்சுவலாக சினிமாவில் எல்லாரும் வந்து விஜய் சாரை பற்றி சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பஞ்சுவாலிட்டி ப்ரோ. பஞ்சுவாலிட்டி, டைமிங் ப்ரோ. கரெக்டாக இருப்பார் ப்ரோ. நானே அசந்து பார்த்துருக்கேன். அதாவது இங்கே வந்து அன்றைக்கி சொல்லியிருந்தாரு, நான் சாங் கேட்க கரெக்டாக ஈவினிங் 6 மணிக்கு வரேன்னு சொன்னார். சிவகாசி டைம் அந்த டைமில் ப்ரோ 5:50 உள்ளே வந்தார் ப்ரோ. ஹார்ட் ஒர்க்கர் ப்ரோ. ஹார்ட் ஒர்க்கர். நம்பர் 1 வரணும். எது பண்ணாலும் நம்பர் 1ல வரணும். அவரோட லட்சியமே அதுதான் ப்ரோ. எது பண்ணாலும் நம்பர் 1ல வரணும். ஸோ ரொம்ப சின்ன ஹீரோவாக இருந்து நம்பர் 1 ஹீரோ வந்துட்டார் ஆக்சுவலாக. இப்போ முதல்வராக நீங்கள் வேணா பாருங்கள், எழுதி வச்சிங்க, நம்பர் 1ல வருவார் ப்ரோ. இந்தியாக்கே நம்பர் 1ல வருவார். பட் இந்த ஒரு மாற்றம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவ்வளோ நாட்கள் தாண்டி ஒரு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு டபக்குன்னு வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னா இது என்ன மாதிரி ஒரு மாற்றமா நீங்க பாக்குறீங்க? ஏன்னா மக்கள் எல்லாருமே டக்குன்னு விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, அவரோட படங்கள் ப்ரோ. ஃபஸ்ட்டு அவருக்கு ரொம்ப ஆசை பர்சனலாகவே இருக்கலாம். லைக் ஒரு அவார்ட் வின்னிங் மூவி மாதிரி நடிக்கணும், படத்தில் ஃபைட்டே இல்லாமல் ஒரு மூவி மாதிரி நடிக்கணும். கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. எல்லாருக்குமே இருக்கு. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா என் சாங் எல்லாமே குத்து சாங்காகவே இருக்கும் ப்ரோ. ஆனால் எனக்கு வந்து ஒரு ப்ரீஸியாக சாங் பண்ண ஆசை ஆக்சுவலாக. பட் எனக்கு வர டைரக்டர்ஸ் எல்லாமே, சார் நீங்கள் மக்களோட மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக ஆடினஸ் அவங்க பாட்டுன்னும் போது நான் என்னையை மாற்றின்னு மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷத்துக்காக மியூசிக் கொடுப்பேன் ப்ரோ ஆக்கலாம். விஜய் சாரும் அப்படி தான் ப்ரோ ஆக்கலாம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1லேருந்து லாஸ்ட்டாக படம் வரைக்கும் வந்து ஆக்ஷனாகவே இருக்கும் ப்ரோ ஆக்கலாம். ஆக்ஷனாகவே இருக்கும் ஆக்கலாம். லவ் படமாக இருந்தாலும் அதில் ஆக்ஷன் இருக்கும். போக போக அது ஆக்ஷனாக மாறிட்டு என்னென்னா மக்களுக்கான ஹீரோ. மக்கள் ஓகே இது சந்தோஷப்படுறாங்களோ அப்போ அதுவே பண்ணலாம். போது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடுச்சு ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னென்னா லைக் கதைகளே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு இப்படி தான் இருக்கணும் தலைவன்ற மாதிரிலாம் வந்து படங்கள் எடுக்கும்போது மக்களுக்கு வந்து ஏன் இவர் வரக்கூடாதுன்ற ஒரு ஏக்கம் வந்துடுச்சு ப்ரோ. ஸோ அதே மாதிரி வந்தார். 1 year 2 years இருந்தார் கட்சியில். சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் ப்ரோ. ஆனால் உண்மைக்குமே ஏன்னா இந்த வாட்டி விஜய் சார் ஜெயிச்சதில் எனக்கு பார்க்க ஒரு படம் மாதிரியே தான் இருந்துச்சு.
டக்குன்னு உள்ள வந்து ஒரு 2 வருஷத்துல வந்து டக்குன்னு சிஎம் சீட்ல உட்காரலாம் வந்து படங்கள்ல நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். பட் நேர்ல வந்து ரியலா பார்க்கறதுலாம் இதுதான் அடிக்குது ப்ரோ. அதாவது இந்த 2 கட்சியுமே வந்து இமயம் ப்ரோ. நான் சொல்றது ஏடிஎம்கே அந்த டிஎம்கே வந்து இமயம். அதாவது ஸோ அதை உடச்சிட்டு உள்ளே வருதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா ப்ரோ, என்னன்னா அது பெரிய விஷயம் ப்ரோ ஆக்கலாம். பட் அதை உடச்சிட்டு வரான்னும் போது லைக் ரொம்ப ரொம்ப புரட்சிகள் அது மாதிரி நடந்துருக்கு. உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி புரட்சிகள் நடந்திருக்கு ப்ரோ. ஸோ ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு அவங்களும் பெஸ்ட்டாக தான் பண்ணாங்க. ஏன்னா வந்து தமிழகம் இன்ன வரைக்கும் சேஃபாக இருக்குன்னா அதெல்லாம் கண்டிப்பாக முதல்ல தான் காரணம் ஆக்கலாம். அவங்களும் பெஸ்ட்டாக பண்ணாங்க. பட் என்னென்னா விஜய் சாரை வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கும் ப்ரோ ஆக்கலாம். ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தராக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு எல்லாருமே என்ன பண்ணாங்க, சரி ஒரு அவர் நிற்கிறாரு, அவருக்கு ஒரு நம்ம கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆக்கி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி தான் எது பண்ணாலும் நம்பர் 1ல் வருவார் ப்ரோ. இப்போ அரசியல் வந்திருக்காரு, சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, நீங்கள் வேணால் பாருங்கள் நம்பர் 1ல் தான் வருவார் ஆக்கலாம். இப்போ வந்து சிஎம் விஜய் சார் தான். பட் எலெக்ஷன் கவுண்டுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிங்களா ஓகே டிவிக்கே வந்துடும் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, எனக்கு ஒரு கெஸ் இருந்தது ப்ரோ. ஒரு கெஸ் இருந்தது ப்ரோ ஆக்கலாம். நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே அந்த கெஸ் இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா என்ன சொல்லுதுன்னா ப்ரோ, அந்த அவரும் இல்லாமல் ரொம்ப அப்பத்துலேருந்தே பொது பணியில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். நான் சொல்லுறதுலேருந்தே அவர் ஓப்பனிங்லேருந்தே வந்து ரசிகர் மன்றத்தில் போய் நேரில் போய் பார்ப்பாரு. லைக் நான் சொல்லுறது வந்து கன்னியாகுமரியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், நேரில் போயிட்டு அந்த ரசிகர்களை பார்ப்பாங்க ஆக்சுவலாக. அது இல்லாமல் நம்ம வந்து அந்த இலங்கை தமிழ் மீனவர் போராட்டம்லாம் போய் இறங்கி வந்து உண்ணாவிரதம் இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியல ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து எவ்வளோ போராட்டத்துக்கெலாம் அவர் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து நம்மளுக்கு தான் தெரியல தவிர ரொம்ப பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அவர் ரசிகர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த வெள்ளங்கள்லாம் வரும்போது அவங்க ரசிகர் பண்ணி எங்கெங்கெல்லாம் வெள்ளம்லாம் இருக்கோ நீங்கள் ரசிகனாக பண்ணணும்ன்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அதுவே நான் இப்போ தான் யூடியூப்லலாம் பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. பட் எல்லாமே அவர் வந்து சிஎம் வரதுக்காக பிளான் பண்ணல. அவர் அப்போ தான் நல்ல விஷயமாவே பண்ணிட்டு இருக்காரு. அந்த அந்த ஒரு அது ஒரு முக்கிய காரணமாக வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்காரு ப்ரோ. ஓகே, அவர் என்ன மாதிரி ஒரு மனிதர், என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து அவங்க கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது சிவகாசி அந்த டயத்தில் செந்தூரபாண்டியன் டயத்துலேருந்து இருந்திருக்கீங்க, அப்புறம் சிவகாசியில் ட்ராவல் பண்ணும்போது விஜய் சார் என்ன மாதிரி ஒரு மனிதர்? நான் அதை சொல்கிறேன்னா ரொம்ப லாங் டைமாக நான் அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக நாங்கள் என்ன சொல்கிறதுனா இங்கே சிவகாசி பண்ணும்போதெல்லாம் வாங்க ஒரு ரவுண்ட் போகலாம் கார்லலாம் என்னை கூட்டிகிட்டு போவார் ஆக்சுவலாக. அவர் காரில் அவர் பிளாக் அப்போ வந்து நிசான் எக்ஸ்ட்ரெயில்னு ஒரு கார் வச்சுருப்பார் ஆக்சுவலாக. அதில் போயிட்டு அது இல்லாமல் பிஎம்டபிள்யூவில் இப்போ தான் ப்ரோ வந்தது ஆக்சுவலாக. அவர் வந்து 97லேயே இம்போர்ட் பண்ணி எடுப்பார். ஆமாம், ஃபாரின்லேருந்து எடுப்பார். பயங்கர கார் கிரேஸு. பட் அந்த காரை விட்டுட்டு என்னோட பைக் ஒன்று பச்சை கலர் RD 350cc ஒன்று வச்சுருப்பேன் அந்த டைமில். நான் அதை வந்து தலைவா இந்த வண்டி கொடுங்க ஷூட்டிங் யூஸ் பண்ணிட்டு தரேன் மாணவன் படத்தில் வந்து அந்த படத்தில் என் பைக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ கனெக்ட் சாருக்கும் எனக்குமே ஆக்சுவலாக. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி படம் பண்ணும்போது எனக்கு 7வது படம் ப்ரோ. அந்த படம் எந்த ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் லைக் விஜயகாந்த் சார், விஜய் சார் யாராக இருந்தாலுமே யார் ஸ்ரீகாந்த் இப்போ தானே வந்துட்டு இருக்காரு, வேற யாருன்னா ட்ரை பண்ணலாமே, அவர் எதுக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம் ப்ரோ. ஸ்ரீகாந்த் தேவா போடுங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. அவரோட சாங் போட்டு தாக்கு சாங் கேட்டேன். அப்புறம் வந்து ஜித்தனில் ஆமுதல் கேட்டேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. எம் குமரனில் எல்லாமே நல்லா இருக்குது. அது இல்லாமல் எனக்கு அவரை எவ்வளோ வருஷமாக தெரியும். நீங்கள் போடுங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட. அந்த எப்படி தெரியும்னு தெரியல ப்ரோ, கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவார் ப்ரோ. நான் ஒரு 2 சாங் போடுவேன் ஆக்சுவலாக, இல்லை 3 சாங் கூட போடுவேன். ஆனால் எனக்கு அதில் வேறு பாட்டு தான் பிடிக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு போவேன் ஆக்சுவலாக. போகும்போது எக்ஸாம் சொல்ல போனால் ஏய் ஒட்டு 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 போட்டு கோடம்பாக்கத்தில் ஒட்டு போட்டுன்னு ஒரு பாட்டு ஃபஸ்ட் ஒன் பண்ணுவோம். அந்த பாட்டுக்கு இன்னொன்று வந்து வேறு மாதிரி ஒரு சாங் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணோம். அப்புறம் இந்த பாட்டு வந்து 3வதாக ஒரு சிம்பிளாக பண்ணுவோம்ல, கோடம்பாக்கம் ஏரியா ஒட்டு கெட்டு வாரியா விட்டாத்னும் என்னோட ஆர்டர் ரெடியா, அப்படி 3வதாக அந்த டியூன் போட்டு காட்டணும் போது நான் நினச்சேன் ஒட்டு 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 போட்டு கோடம்பாக்கத்தில் நீ ஒட்டு போடு அப்படி ஒரு சாங் போடும். வேறு சார் எழுதியிருந்தார். நான் இந்த ஒட்டு அதான் போடுவேன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல அதுக்காக. அங்கே இப்போ ஈசிஆரில் அவர் வீடுல அங்கே தான் போய் மார்னிங் 7 மணிக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டு போட்டேன்.
ஒட்டு 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 வைவியாக போகுது, செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. அவர் ரசிக்கிறார், பயங்கரமாக ரசிக்கிறாரு. ஓகே, இன்னும் 2 கேட்க மாட்டார், இதே ஓகே தான் பண்ண போகிறாருன்னு போது சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குங்க. 2வது போடுங்க. ஓகே விஜய் சார், அந்த சாங் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலியே ஃபுல்லாக சிங்கர்ஸ் தானே. 2வது போட்டால் ஒரு சாங்கு ஆக்சுவலாக அப்படியா 3வது ஏதோ பண்ணியிருக்கு. 3 தானே? 3வது பண்ணி அது இல்லை சார், நான் ஸ்லோவாக இருக்கேன் சார், அது இதே 2த்துலேயே தான் ஓகே பண்ணேன். இல்லை நீங்கள் 3வது போடுங்க என்னென்னு. இல்லை சார், இதே அவர் டவுட் பட்டார், ஒரு ஆள் 3வது நான் கொண்டு வரலையோன்னு சொல்லிட்டு. ஏங்க 3வது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை இல்லை சார் இருக்குது சார், ஏன் சார் காலையில். அப்புறம் நல்ல ஒரு காஃபி கொடுத்தாங்க. 3வது போட்டேன், கோடம்பக்கம் ஏறி. அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. அப்படியே யோசனை பண்ணார், இது ஓகே. கோடம்பக்கம் அந்த பாட்டை சூஸ் பண்ணது விஜய் சார். விஜய் சார் அந்த பாட்டு தாங்க. ஏழைங்க பாலைங்க நினச்சி புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் அந்த வார்த்தை வச்சு அந்த பாட்டு தான். அதாவது எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிடுச்சு. பட் இன்ன வரைக்குமே அந்த பாடல் போதுன்னா அன்றைக்கி அவர் செலக்ட் பண்ணது தான். ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம் ப்ரோ. ஸோ அதனால் அவருக்கு அந்த பவர் இருக்குது ப்ரோ. ஆக்லா இல்லை, எனக்கு வந்து இப்போ பிரச்சாரத்துக்குமே அந்த பாட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா பேரரசு கூட ரொம்ப நினச்சி கூட எழுதிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஆக்லா. பட் ஆனால் அது எல்லாமே உண்மையாக இருக்கு ஆக்லா. அவரோட ஹார்ட் ஒர்க்கில் எல்லாமே நிஜமாக இருக்கு ஆக்லா. பட் ஏன்னா அவர் அந்த பாட்டுக்கு அப்படி தான் எழுதி ஆகணும். ஏன்னா இப்போ நயன்தாரா மேமும் அவங்க அது படத்தை பிரகாஷ் சார் அரசியல் ஓட்டு கேட்டிருப்பாரு, அதுக்கான வார்த்தைகள் தான் எழுதியிருப்பாங்க. பட் அந்த நல்ல சொல் எல்லாமே வந்து வெற்றி சொல்லா மாறுவல்னு சொல்லுவாங்க ஆக்லா. அதுவும் நல்ல மனிதருக்கு அவருக்கு எல்லாமே ஆயிருக்கு ஆக்லா. கண்டிப்பாக. என்னென்னா அந்த சாங் வந்து எப்படி வந்திருக்கு அந்த ஆர்வம் அவருக்கு. ஏன்னா அவங்க ஃபேமிலி சொன்ன மாதிரி இசை குடும்பம் மாதிரி, இசை குடும்பம் தானே. அதனால் வந்து அவருக்கு அந்த சாங் மேலே எப்போதுமே ஒரு மிகப்பெரிய பற்று எப்போதுமே இருக்கும். எப்படியோ வந்திருக்கு சாங்கு. ஸோ அந்த அவருக்கு என்னதான் ஐ திங்க் எவ்வளோ ஒரு மனசு சரியில்லை கூட சாங் கேட்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் ஆக்லா. ரொம்ப ரசிப்பாப்ல சாங் ரொம்ப ரசிட்டு சாங்கை போட்டு எல்லா பாட்டுக்கும் மேலே பாடிட்டே இருப்பார் ஆக்லா. நாங்கள் கார்லலாம் போவோம். ஸோ நான் சிவகாசி பண்ணும்பொழுது அப்போ வந்து நல்ல ஞாபகம் இந்த பாட்டுலாம் ஞாபகம். ஐ திங்க் என்ன பாட்டு, மயிலிறகு, அந்த பாட்டு போட்டு அவர் அப்படியே பாட்டே வராரு. நல்லா சார் என்ன சார் இந்த பாட்டு சூப்பராக பாடுறீங்க, ஐயோ சூப்பர் பாட்டு, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பாட்டுலாம் மேலே இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் பாட்டு ஓகே, வண்டியில் போகும்போது பாட்டு ட்ரைவ் பண்ணிட்டு பாட்டு ஜாலியாக இருப்பார் ஆக்லா. ஆனால் எங்கே அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, எப்படி அவரோட இமயமான ஒரு வெற்றி வந்து. ஆனால் நம்ம கூட சிம்பிளாக தான் இருப்பார், ஆனால் அந்த மைண்ட்லேயே அவ்வளோ கற்பனைகள் போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது எனக்கு என்னென்னா இப்போ இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, இந்த இடத்துல இப்போ வந்து விஜய் சார் வந்து சிஎம் ஆயிட்டாப்ல அப்படிங்கிறதுனால இப்போ உங்கள் மெட்டில் சிவகாசி மெட்டில் உள்ள ஒரு பாட்டிலேயே விஜய் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு பாடல் நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ போட முடியுமா? காத்துன்னு இருக்கேன். யார் வரி யார் எழுதுறா? என்ன எழுதுறீங்களா? நான் எழுதுறேன். வாங்க வாங்க அப்படியே எழுதி கொடுங்க ப்ரோ. ஓகே, 5 minutes later. ஓகே ரஜிரா ப்ரோ, இந்தியா கிரிட்ஸை சூப்பராக எழுதிருக்கீங்க ப்ரோ. நீங்கள் பயங்கரமாக விஜய் பண்ணின்னு பார்த்தா இப்போ லிரிக் ரைட்டும் வேற லெவல் எழுதிருக்கீங்க, சூப்பராக இருக்கு ப்ரோ. ஓகே, பாடலாமா ப்ரோ? 1 2 3 4. விஜய் சாரு இப்போ சிஎம் பாரு, எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுங்க. ஆமா விஜய் சாரு இப்போ சிஎம் பாரு, எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுங்க. கட்சிங்க நிறைய இருந்தாலுமே ஆட்சியை இவர் தான் பிடிச்சாருங்க. பம் 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 பம். கட்சிங்க நிறைய இருந்தாலுமே ஆட்சியை இவர் தான் பிடிச்சாருங்க. கூட்டம் எல்லாம் இப்போ ஓட்டாச்சுங்க, எல்லாருக்கும் அண்ணனை பிடிச்சாச்சுங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இவரை பிடிக்கும், அங்கிளுக்கும் ஆன்டிக்கும் இவரை பிடிக்கும், நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இவரை பிடிக்கும், தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும், சுட்டீஸுக்கும் குட்டீஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்ம தம்பிக்கும் அண்ணனுக்கும் எல்லாம் பிடிக்கும். ஆமாங்க, விஜய் சாரை சிஎம் விஜய் சாரை எல்லாருக்கும் பிடிக்கும். வரிகள் சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள், வெற்றி வெற்றி, ஜெயிக்கிறோம் ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். வா 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 வா, இதை பாட்டு ஆக்கிடலாம் ப்ரோ. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வெற்றி.
உண்மைக்குன்னு சூப்பரா இருந்துச்சு. எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லிரிக்ஸ் எழுத வச்சு நீங்க பாடினது சூப்பரா இருந்துச்சு. ஆனா நிறைய விஷயங்கள் உங்களை பார்க்கணும். கடைசியா ஒண்ணு, அண்ணனோட கான்செப்ட் நாங்க எங்க பார்க்கலாம்? ஏன்னா இதுவே எனக்கு வந்து பயங்கர வைப் கொடுக்கும்போது அண்ணன் கான்செப்ட் இப்போ ப்ரோ கூடிய விரைவில் ப்ரோ கூடிய விரைவில் கரெக்டா கௌலி சார் கூடிய சீத்தை கேட்குறாங்க ப்ரோ. 20 நாளில் சிஎம் ஆசீர்வாதத்தோட கூடிய சீக்கிரத்தில் அப்பா ஆசீர்வாதத்தை கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. ஓகேங்களா? கண்டிப்பா வெற்றி ஜெயிக்கிறோம். இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களுக்கு ரொம்ப நன்றி கவிஞரே நன்றி ப்ரோ. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஜெயிக்கிறோம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.